1924ஆம் ஆண்டு செந்தமிழ் கல்லூரியில், இன்றைக்கு செந்தமிழ் கல்லூரி, அன்றைக்கு தமிழ்ச்சங்கத்தில் அந்த தமிழ் புலவர் பட்டத்தில் தேர்வான முதன்மையாக தேர்வான ஒரே ஆள் இவர் தாங்கிறாங்க. அதோடு மட்டுமில்லை, பெருஞ்சித்திரனார் பாவலேறு பெருஞ்சித்திரனார் என்று நம்மளால் போற்றப்படுகின்ற அந்த பெருமகனாருக்கு ஆசிரியரே இவர்தான். இவர் எழுதிய நூல்கள் என்று பட்டியலிட்டு சொன்னால் எத்தனை சொல்லிக்கொண்டு போவது. எதை பற்றி இவர் எழுதவில்லை. இவர் முழு நேரமே இவருடைய ஆய்வு தான் இவருடைய பணியாக இருந்திருக்கிறது. சான்றாக சொல்ல வேண்டுமென்றால், திருக்குறளுக்கு இவர் எழுதியிருக்கக்கூடிய மரபுரைக்கு இணையாக ஒன்றை நாம் சொல்ல முடியாது. எப்படி பரிமேலர்களுடைய உரையை பற்றி நாம் குறிப்பிட்டு சொல்லுவோமோ, அதுபோல் எந்த சந்தேகம் வந்தாலும் உடனே எடுத்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இவரிடத்தில் தான் உண்டு. அது மட்டுமில்லை, வடமொழி என்றும் பிறமொழி என்றும் நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான தமிழ் சொற்கள் அவை தமிழ் வேர் சொற்கள் தான் என்று நிறுவிய பெருமை இவருக்கு தான் உண்டுங்க. அப்படியான ஆய்வு பண்ணியிருக்கார். தமிழருடைய மரபு, பாரம்பரியம், மொழி, இனம் எல்லாவற்றையும் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இவர் எழுதியிருப்பார். இவருடைய எளிமையும் நேர்மையும் பற்றி சொல்வதாக இருந்தால், நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், கடிதம் எழுதினால் கூட அந்த கடிதத்தில் கேட்கப்படுகின்ற கேள்விக்கு விடையளிக்கக்கூடிய பெருமை இவருக்கு உண்டு. பிறகு இவர் தமிழாசிரியராக பல்வேறு இடங்களில் பணியாற்றினார், கல்லூரிகளையும் பணியாற்றினார், ஆய்வுத்துறையில் பணியாற்றினார். ஒருத்தர் ஒரு கடிதம் போட்டிருந்தாராம். எப்படி அப்படின்னா, சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு போடுறோம், அதற்கு தமிழில் என்ன சொற்களை பயன்படுத்தலாம். இப்போ டாக்டர் மருத்துவருங்கிறோம், என்ஜினியர் பொறியாளருங்கிறோம். அதுபோல் காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு அந்த சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸை அப்படியே போடுறாங்களே, அதுக்கு என்ன தமிழ் போடலாம்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு அந்த காலத்தில் 10 பைசா போஸ்ட் கார்டு, அதுலேயே பதில் எழுதுகிறாருங்க. அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி. காவல்துறையினுடைய பொறுப்பு என்ன என்றால் கண்காணிப்பு. அப்போ மலைநாடுகளில் காப்பி தோட்டங்களில், டீ எஸ்டேட்டுகளில் வேலை பார்க்கக்கூடிய அந்த தொழிலாளர்களை பார்ப்பதற்கு பேர் மேலாளராக இருக்கவருடைய பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா கண்காணின்னு பேர். கண்காணிப்பவர்னு அர்த்தம். எப்படி என்றால், குற்றங்கள் நிகழாமல் கண்காணிக்கின்ற இவர்களை நாம் ஏன் கண்காணிப்பாளர் என்று அறிவிக்கக்கூடாது, அழைக்கக்கூடாது என்று கேட்டு கண்காணிப்பாளர் என்ற சொல்லை அவர் பயன்படுத்துகின்றார். பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது இந்த கேள்விப்பட்டு அதை அப்படியே தமிழில் பயன்படுத்த வைக்கிறார். ஆட்சி மொழி அகராதி, தமிழ் ஆட்சி மொழி அகராதியை உருவாக்கிய